வாழ்க்கையில் தசமபாகம் கட்டாயமா? ஆண்டவர் ஆசீர்வதித்தாரானால் தசமபாகத்தை கொடுக்கணுமா, உதாரணமான காணிக்கை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியோடு வணக்கம் அன்புக்குரியவர்களே. இந்த நல்ல பாஸ்டர் தாமஸ் காப்ரியல் தாமஸ் அவர்கள் தசம பாகத்தை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வசனத்தை வச்சு தசம பாகத்தை உருட்டுன்னு உருட்டி இருக்காரு. என்ன அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நான் இடையிடையே சில காரியங்களை சொல்ற இடத்துல கூட இணைச்சிருப்பேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராம இருக்கிறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சீனாப்பு என்ன பண்றாரு? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வச்சு மேற்கோள் காட்டி, உன் பொருளினாலும் நீ விலை செய்கிற முதல் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலையும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அதுல ஒரு கான்வர்சேஷனா இது பண்ற வைக்கிறாரு. தசமபாகம் எதுக்காக? இந்த லேண்ட் உனக்கு ஃப்ரீயா கொடுத்தேன். இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம், கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் கொடுக்க சொன்னாரு. பழைய ஏற்பாட்டுல எதுக்காக கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டு இதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எகிப்தில இருந்து அவங்க அடிமைத்தனப்பட்டு அவங்க வராங்க, வெளியே வராங்க, அழைச்சி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இப்படி சொல்றாரு. கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்த செக்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நாட்டப்படாத தோட்டத்தையும் நிலங்களையும் உனக்கு வீட்டை தந்திருக்கேன், எல்லாம் தந்திருக்கேன். சோ இதுல 10ல் 1 பங்கு தசம பாகமாக கற்பனையாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த தசம்பாகம் அப்படிங்கிற காரியங்கள், இந்த விஷயங்கள் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய காயின் ஆபேல் கொடுத்திருக்காரு, ஆபிரகாம் கொடுத்திருக்கிறாரு. இப்படி பல காரியங்கள் அதாவது தசம்பாகம்னு இம்பார்ட்டன்ட் பண்ணாம அப்படியே தசம்பாகம் கொடுத்துட்டு வராங்க. அப்படி கொடுத்துட்டு வரும்போது அது இம்பார்ட்டன்ட் நியமன சட்டமாக, நியமன கட்டளைன்னு சொல்லலாம். நியமன கட்டளையின்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, 12 கோத்திரத்தார் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் புத்திரர் 12 கோத்திரம், சரிங்களா? அந்த 12 கோத்திரத்துல 2 கோத்திரத்தை தமக்கென்று எடுக்கிறார். லேவியரை எடுக்கிறார், ஆசாரியனை எடுக்கிறார். இந்த 2 பேருக்கும் அது போக பணிவிடைக்காரர்கள், இப்படி பல பேரு ஒரு ஆலயம், ஒரு தேவாலயம் இருக்குன்னு வைங்களேன். இந்த தேவாலயத்துக்குள்ள இப்படி பணிவிடைக்காரர்கள் ஆலயத்துல தங்கியே இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. இஸ்ரவேலர்கள் உள்ள போக முடியாது. அவங்க நியமிக்கப்பட்ட லேவியர்கள், ஆசாரியர்கள், ஆசாரிய வேலையெல்லாம் செய்யறது, பலி செலுத்துறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் லேவியர் ஆசாரியர்கள் செய்வாங்க. அப்போ அவர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்கள்ல பங்கு பிரிப்போ அல்லது பல காரியங்கள் இல்லாம இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், 12 பேர் இருக்காங்க. 12 பேருக்குன்னா அவங்களுடைய சொத்து மதிப்புகள் என்ன பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. உனக்கு இவ்வளவுப்பா, உனக்கு இவ்வளவு, உனக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி 12 பாகமாக பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கிறதுக்கு இல்லாம 2 பேரை ஆண்டவருக்கென்று, ஊழியத்திற்கென்று, ஆசாரிய முறைமைக்கென்று எடுக்கப்படுது, சரிங்களா? அப்போ அவங்களுக்கு பங்கும் கிடையாது, எதுவும் கிடையாது, சரிங்களா? தேவனே பங்கும் இதுவா இருக்கிறார், ஆதரவாளரா இருக்கிறார், சரிங்களா? அப்போ அந்த இதுல வரும் பொழுது என்ன பண்றாரு? தசம பாகத்தை இம்பார்ட்டன்ட் பண்றாங்க, புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட் பண்ணி அதுக்கு அடுத்த செக்மெண்ட் அதை நியமன கட்டளையாக உனக்கு இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தசம பாகத்தை என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு உபாகமம்ல இருக்கு, பல காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா வேறு விதமா காமிச்சு, வேலைக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா சார், சம்பாத்தியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா சார், வியாபாரத்துக்கு ஜெபம் பண்ணுங்கப்பா சார், எல்லாத்துக்கும் ஜெபம் வேணும். ஆனா வருமானம் வரும்போது அவன் கர்த்தரை நினைக்கிறது இல்ல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க, ஊழியத்துக்கு, அதாவது ஒரு நல்ல தொழில் வேணும்னு, பாஸ்டர் எனக்கு நல்ல தொழில் இல்லை, அது இல்லை, ஆனா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கணம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்கா தசம்பாக பைசாவை கேட்கறதுக்கு திட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இந்த நபர், சரிங்களா? அது போக புதிய ஏற்பாட்டுல என்ன அப்படிங்கிறதையும் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்திலே பவுல் இப்படியாக கொரிந்தியர் பட்டத்துக்கு எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்திருக்கபடி கொடுக்க கடவன், உற்சமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதையே பழைய ஏற்பாட்டிலையும் இதே ஃபார்மேட்ல தேவனாகிய கர்த்தர் சொல்லிப்போம். எப்படின்னா, யாத்திராகமம் 25வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்கு அப்படின்னு சொல்றார். அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு, தசம்பாவம் கொடுத்தாத்தான் ஆசீர்வதிப்பார். தசம்பாவம் கொடுத்தாத்தான் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தந்தாருன்னா கண்டிப்பா கர்த்தரை கனம் பண்ணணும். வேலை ஆசீர்வாதம் வருகிறது என்றால் இதை ஒரு பண்டமாற்று முறையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேறு விதமாக கொண்டு வராங்க. இதை செஞ்சாதான் அது ஆசீர்வாதம், இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை.
தொழில் இல்ல, உனக்கு வேலை இல்லை. அப்போ மற்றவர்கள் எல்லாம் புறஜாதியினர் எல்லாம் வேலையில இருக்கிறாங்களே, தசம்பாகம் கொடுக்கலையே. பெரிய பணக்காரன் இருக்கான், அம்பானி பெரிய பணக்காரனா இருக்கான், தசம்பாகம் கொடுக்குறானா? பல பைனான்ஸ் கம்பெனிகள் இருக்கின்றன, பல மார்க்கெட்டிங் கம்பெனிகள் இருக்கு, பல விதமான வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்களே. அப்ப அவங்களெல்லாம் எப்படி தசம்பாகம் கொடுத்தா ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? எந்த விஷயத்தையும் கம்பல் பண்றது இல்ல. இஸ்ரவேல் புத்திரர்களிடத்திலும் சரி இது பண்ணல. பட் மல்கியா புஸ்தகத்துல 9வது 10வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட வந்து மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ, நீங்க எதனால் வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்கள், தசம்பாகம் காணிக்கையை தானே அப்படின்னு சொல்லிட்டு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாக காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வாருங்கள். அப்ப ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கிறது யாருக்கு உண்டாயிருக்கிறது? லேவியருக்கு ஆகாரம் உண்டாயிருக்கிறது. ஆசாரியர்கள், பணிவிடைக்காரர்கள், பாடல் பாடுகிறவர்கள், பலவிதமான காரியங்களை அங்க செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அது சாப்பாட்டுக்காக போகிறது. அவங்க சாப்பிடுறாங்கன்னா அது ஆண்டவருக்கு கொடுத்ததாக அர்த்தம். அதே போல பெசிபிக்கா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த தசம் பாகத்தை எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு சொன்னா தசம் பாகத்தை எதிர்பார்க்கல, அங்கேயும் எதிர்பார்க்கல. பட் இவங்க எல்லாமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எஸ்தர் புஸ்தகத்துல வந்து என்ன பண்றாங்க, பாடல் ஆசிரியர்களும் மற்ற லேவியர்களும் என்ன பண்றாங்க, சொந்த தொழிலுக்கு பண்ணதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா தசம்பாகம் கொடுக்காம வஞ்சித்துட்டாங்க. வஞ்சித்ததுனால ஆசாரிய முறைமைகள் செய்யறவன் அப்படியே ஓடிட்டான், தெரிச்சு ஓடிட்டான். எத்தனை நாள் பட்டியோட கிடப்பான், எத்தனை நாள் இதோட கிடப்பான், காணிக்கை கொடுக்கலன்னா. அப்போ அதுல வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்படி அதுல சொல்றாரு. சரி, ஆண்டவர் முழுசா நம்மள எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அதே போல எல்லா விதத்துக்களும் சோத்திரம் செலுத்துவதே நமக்குள் அவருக்குள் சுத்தமா இருக்கிறது அப்படின்னு. அதே போல 1 நாளாகமம் 29வது 17வது வசனத்துல ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். அப்பொழுது இங்கே இருக்கிற உங்களுடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் அப்படிங்கிறார். எப்படி? உண்மையாக, அதாவது இருதயத்தை உத்தம குணத்தில், உத்தம குணம் மற்றும் உத்தம இருதயத்தோடு, இந்த இதைத்தான் ஆண்டவர் ரொம்ப இது பண்ற வைக்கிறாரு. அதே வேளையில பவுல் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:35 வாசித்தால், இப்படிப்பட்டு பிரயாசப்பட்டு வேலை பார்க்கறாங்க, கடுமையா வேலைப்பட்டு பலவினரை தாங்குவதும் வாங்குவதை பார்க்கணும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லாவிதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். உழைச்சி திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவிகளுக்கும் கொடுக்கிறார். சோ இதைத்தான் எல்லா இடங்கள்லயும் சொல்றாரு. அதே போல உபக்கட்டளை உபாகமம்ல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரன் எளியவனாகிய ஒருவன் இருந்தால் எளியவனாக உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுக்கு அவனுடைய அவசர நிமித்தம் அவனுக்கு தேவையான கடன் கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ யாருக்கு கொடுக்கிறது? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவ நீதியா நடப்பா. ஆனா இவங்க தேவ நீதியா நடக்கல. தேவ பிரகார தேவனையே அறியாம நியமன கட்டளைகளையும் 10 கட்டளையும் ரொம்ப சின்சியரா இது பண்ணாங்க. தாந்தினியாக இருந்தாங்க, தங்களுடைய சகோதரன் அப்படிங்கிற ரீதியில தான் இருந்தாங்க. ஆனால் தேவ நீதியாக நடக்காம போயிட்டாங்க. அந்த தேவ நீதியை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய நீதி என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்ன, இந்த ரெண்டையும் நான் பகுப்பாய்வு செய்துட்டேன் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக வருகிறது. எப்படி? இது அடிஷனல் பெனிஃபிட். புரியுதுங்களா? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனூடாக எப்படி பெனிஃபிட்டாக உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கூட அந்த நீதியை செய்யறதுதான் இம்பார்ட்டன்ட் பண்றாரு. விடுதலை வருஷம் ஆகிய 7ஆம் வருஷம் கிட்டே இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கு அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் இருக்கும் அப்படின்னு. அப்போ தாராளமாய் கொடுக்கிறது எப்படி அப்படின்னா, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனைப்படாதிருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படியே நீங்க ஏழைக்கு கொடுக்குறீங்க, ஏழை திக்கற்ற ஏழை சகோதரனுக்கு நீங்க உதவி பண்ணி மனங்கோணாம நடந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நடக்கும். அப்படின்னு ஊழியர்களுக்கு கொடுங்கள், அப்படி கொடுங்கள் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதே போல 2 கொரிந்தியர் 7ல இருந்து நீங்க 9 முடிய வாசிக்கணும். அது எதுக்காக? விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, கர்த்தர் நியமித்த மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவுள் இருக்கு இல்லையா?
நீங்க 7வது அதிகாரத்துல இருந்து ஃபுல்லா வாசிங்க. ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கான்டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது புரியும். ஊழியருக்கு கொடுக்கணுமா, அல்லது அழிவில் இருக்கும், தாகத்தில் இருக்கும், பசியில் இருக்கும், ஆடையில் இல்லாமல் இருக்கும் அவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்காக. அப்போ ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, யாருக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி? ஏழை, திக்கற்றவர்கள், தரித்திரர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகத்தை கொடுங்கள் அப்படின்னாரு. அப்போ இத வந்துட்டு ஊழியர்களுக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துல கொடுக்கணும், கொடுத்தாதான் அவனை ஆசீர்வதிப்பாரு. நாங்க என்ன ஜெபம் பண்ணி சொல்றீங்க, ஆனா அது இல்ல இதுல இந்த சீனே கிடையாது. உழைச்சு பிழைக்கணும், புரியுதுங்களா? அதனால கவனத்தில் கவனம் தேவை. இங்க தசமபாகம், காணிக்க, இவைகள் எல்லாம் கொடுக்கணுங்கிறது இல்ல. ஆசாரிய முறைமைகள், ஆசாரிய லேவிய முறைமையில அதுக்குன்னே இருந்தவங்களுக்காக அது கொடுக்கப்பட்ட காரியம். இங்க உழைச்சு பிழைக்கணும். ஆண்டவர் எங்கேயாவது தசமபாகம் எடுத்தாரா? இயேசு கிறிஸ்துவனவர் எங்கேயாவது தசமபாகம் எடுக்கிறாரு, காணிக்க எடுத்தாரா? எடுத்ததாக நம்ம வாசிக்கிறோமா? அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுங்கள், திக்கற்றவர்களுக்கு கொடுங்கள், ஊழியருக்கு கொடுங்கள் இல்ல. இந்த மாதிரி டுபாக்கூர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கரம் கொடுக்கலாம். அதுவும் கர்த்தருக்கு கொடுக்கிறது என்ன அப்படின்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் தேவனுடைய நீதியும் அவருக்கு கொடுப்பது என்ன அப்படிங்கிற மத்திய எழுதின சுவிசேஷம் 25:34 வாசிங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் தந்தீர்கள், தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் இருந்தீர்கள், இந்த சிறியவர்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்து மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த தேவ நீதி இந்த உலகத்துல செய்யறது. ராஜ்யத்தை இங்க வச்சு ராஜ்யத்தினுடைய சித்தம் என்ன, ராஜ்யத்தினுடைய கொள்கை என்ன, ராஜ்யத்தினுடைய பிதா எப்படிப்பட்ட ஸ்பாவத்தில் இருக்கிறாரு, அந்த ராஜ்யம்னா எப்படிப்பட்ட கோணத்துல நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை கொடுத்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி எந்த இடத்துலயும் ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ணல. இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பது அதாவது வண்டி, வாகனங்கள், கார் இப்படி இருக்கிறதுனால ஆசீர்வாதமா அப்படின்னு சொன்னா இல்ல. புரியுங்களா? நீங்க தரித்திரராக இருந்தால், தேவன் உங்களோடு இருந்தால் நீங்கள் ஐஸ்வர்யவான் தான். சரிங்களா? வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்க வேலையை தேடுங்க. அதாவது குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம ப்ரிப்பேர்டு தட். எந்த விஷயத்தையும் நம்ம தேடுனா கண்டிப்பா தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். புரியுதுங்களா? கேளுங்கள் கொடுக்கப்படும். புரியுதுங்களா? கர்த்தர்கிட்ட கேட்போம் கிடைக்கும். இத கொடுத்தாத்தான் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிற சீனே கிடையாது. அதனால அது கூட நான் தசம்பாகம் எதுக்காக கொடுத்தாரு, எதுக்காக கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிறதையும் நான் 2 வசனத்தை வச்சு முடிக்கிறேன். என்னன்னா, என்னாகமும் 18:24 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாளியாகிய தசமபாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன். எப்படி? இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லைன்னா பாகம் இல்லை. புரியுதுங்களா? அவங்களுடைய சொத்து மதிப்புகள் பாகம் கிடையாது, சுதந்திரமாக கிடையாது. கர்த்தரே சுதந்திரமாக இருக்கிறாங்க. அதே போல இதோ லேவிய புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிற அவர்கள் வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளவே எல்லாவற்றிலும் பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். எப்படி? நீங்க கொடுக்கக்கூடிய பாகத்தை அவங்களுக்கு சுதந்திரமா கொடுத்தேன். ஏன்னா லேவிய முறைமைகள்ங்கிறது பலி செலுத்துறது, வருஷம் பலி செலுத்துறது, பல காரியங்கள் பண்ணுவது, பாவ நிவாரண பலி செலுத்துவது, இப்படி பல காணிக்கைகள் இருந்தது. அந்த காணிக்கைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார். புரியுதுங்களா? எபிரேயர் 12வது அதிகாரங்களை வாசிங்கன்னா காணிக்கை முழுவதுமாக ஆசாரிய முறைமைகளை, லேவிய முறைமைகளை எல்லாவற்றையும் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு இருக்கு. அதே போல கர்த்தர் ஸ்தோத்திரம், அதுலயும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அடுத்த வசனத்தை வாசிக்கும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும் படி தெரிந்து கொண்ட சாணம் உனக்கு வெகு தூரமாய் இருந்ததுனால், வழிப்பிரயாணத்துக்கு வெகு தொலைவு நிமித்தம் அதை கொண்டு போக கூடாதுனால் அதை பணமாக்கி பணம் முடிப்பை உன் கையில பிடித்துக் கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு, மாடுகள், திராட்சரசம், மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. எப்படி? நீங்க சந்தோஷப்படுவீர்களாக. அந்த தசமபாக காணிக்கைகள், இப்படி பல காரியங்கள் இது இருக்கு. அதே போல லேவியனுக்கும் இன்னொரு பங்கும் சுதந்திரம் உள்ளபடியால் அவனை கைவிடாயாக. புரியுதுங்களா? அதாவது இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல லேவியர் இருக்கான்ல, லேவியர் ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. அப்ப அந்த ஊழியம் செய்யறவங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது, வீடு வாசல் கிடையாது, எதுவும் கிடையாது. சோ அந்த சுதந்திரம் இல்லாதனால அவனை கைவிடாயாக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே வேளையில அடுத்தடுத்த கட்டங்களை நிறைய இருக்குது. ஆனால் நம்மளுடைய இதயத்தை பாக்குறாரு, நம்முடைய செயல்பாடை பாக்குறாரு. நம்ம ஒரு ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா
அந்த ஆண்டவருக்கு நம்ம அதிகமா கனம் கொடுப்போம். கனம் கொடுக்கறதுக்கு ஏவாரு, கட்டாயமாய் அல்ல. புரியுதுங்களா? அதே போல இந்த ஊழியக்காரங்க வந்து கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தருக்கு கனம் பண்ணினால் இந்த ஊழியக்காரன் எடுத்துக்க கூடாது. அங்க வரக்கூடிய ஏழை, சபையில வரக்கூடிய ஏழைகள், திக்கற்றவர்கள், ஆடை இல்லாதவர்களுக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்படிதான் தசமபாக டேம் இருக்கு. தர்ம பணமாக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரன் சாப்பிடுறதுக்கு இல்ல, ஊழியக்காரன் சுகபோகமா இருப்பதற்கு அல்ல. புரியுதுங்களா இல்லையா? அதனால வந்து தசமபாகம் கொடுங்க, இந்த தசமபாகம் கொடுக்குறீங்க அப்படின்னா தாந்தனியா இருக்க கூடாது. உங்களுக்கு போக மிச்சத்தை ஒரு பங்க கஷ்டப்படுதா ஏழைகளுக்கு போயிடணும், ஆடை இல்லாதவர்களுக்கு இது போயிடணும். அதுதான் ஒரு ஊழியருடைய உயரிய பங்கு. புரியுதுங்களா? அதை செய்யல அப்படின்னா கர்த்தருடைய நீதி செய்யாதவன் அப்படிங்கிறது அர்த்தம். தாந்தனியா இருந்தான்னா நீதி செய்யாதவன் அப்படிங்கிறது பொருள்படுகிறது. தசமபாகம் கட்டாயமாய் அல்ல. புரியுதுங்களா? அதாவது களத்திற்கு எழுதிய நிருபம் 6:5 சொல்லுகிறபடி உபதேசிக்கிறவன் உபதேசிக்கப்படுகிறவனாலே சகல விதமான நன்மைகளிலும் கொடுக்க கடவன். கொடுக்கலாம். உங்களுக்கு போதனை பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சாப்பிடுறதுக்கு, அவங்க வேற தொழில் இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு சகல நன்மையினாலும் நீங்க கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் அப்படி அல்ல. சரிங்களா? வேறொரு பதிவு. வணக்கம்.